ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர்த்தி தாட் ஆஃப் டாக். மார்னிங் எழுந்ததும் ஒரு பெட் காஃபியை போட்டுட்டு, சாரி இது பெட் காஃபி இல்லை, ஏன்னா அது பெட்டே கிடையாது, பாய் காஃபி போட்டுட்டு ரஸ்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நான் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பாவம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும், பட் என்னால் எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, டேரெக்டாக லஞ்சு தான். ஏன்னா எல்லோரும் எழுந்ததே 10:30 மணிக்கு மேலே தான். ஸோ நானும் அரிசிலாம் எடுத்து 1.25 உலக்கு அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுடலாம் அப்படின்னு தண்ணி மொத்துறதுக்காக சொம்ப தேடினா காணும். நானும் எங்கே இருக்குன்னு தேடினேன், கிடைக்கல. கடைசியாக கண்டுபிடிச்சேன், ஆனால் சொம்ப இல்லை, டம்ளரை. சரின்னு சொல்லிட்டு அந்த கிடச்ச டம்ளரை யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றினா ரொம்ப நேரமாக அது பேசாமல் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக அந்த அரிசிக்குள்ளே கையை விட்டு அந்த அரிசியை கையில் உழப்பும் போது அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல், சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறமா தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். வீட்டிலையே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். அப்புறம் நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. அது வெஜிடபிள் பிரியாணியாக மாற்றலாம்னு நினச்சேன், பட் வீட்டில் வெஜிடபிள்லாம் இல்லை. ஸோ எம்டி பிரியாணி இல்லை குஸ்கா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எம்டி பிரியாணி குஸ்கா ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணுவோம், சாப்பிட்றவங்க அதுக்கு பேர் வச்சுக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு அருவாமனை தான் யூஸ் பண்ணுவோம், கத்தி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நான் மோஸ்ட்லி கத்தி யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அது யூஸ் பண்ண தெரியாது. அது கட்டிங் போர்டெலாம் வச்சு யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு எப்போவுமே அருவாமனை தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இருக்கிற காய்கறியெல்லாம் இல்லை, வெங்காயம் தக்காளியை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணியாச்சு. சாரி, எம்டி பிரியாணிக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் அந்த இடமே குப்பையாகி போச்சு, பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் அரைச்சிடலாம். அது பேஸ்ட்டே கிடையாதுல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மிக்சியில் போட்டு அதை மட்டும் தனியாக எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஒரு வழியாக அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பிரியாணி எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லை லைக்கும் வேணும், சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.